வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி வண்டி வாங்க போகிறோம்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தோம் இல்லையா? என்ன வண்டி வாங்குறது அப்படி இப்படின்னு கேட்டிருந்தோம் இல்லையா? கடவுளோட அருளால நல்லபடியாக இன்றைக்கி நம்ம ஒரு வண்டி வாங்கிட்டோம். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இதுதான் நம்ம வாங்கின வண்டி. நம்ம வண்டியை வந்து நேற்று வாங்கினோம். இன்றைக்கி காலையில் கோயிலுக்கு போயிட்டு பூஜைலாம் போட்டுட்டு வந்தாச்சு. இதுதான் நம்மளோட நம்ம வீட்டோட புது நபர். என்னோட ரொம்ப நாள் கனவு, ரொம்ப வருஷ கனவு, ஒரு 10 வருஷத்துக்கு மேலே இருக்கும். எனக்கு ஒரு வண்டி வாங்கணும், ஸ்கூட்டி வாங்கணும், நமக்குன்னு ஒரு வண்டி வாங்கணும்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு எப்படியோ நல்லபடியாக. இது ஏன் வாங்கணுன்றத இப்போ நம்ம பார்ப்போம், சரிங்களா? ஆக்சுவலாக வந்து நிறைய பேர் எங்களுக்கு சொல்லியிருந்தது பார்த்தா அக்சஸ் தான். நாங்களும் அக்சஸ் வாங்கலான்ற ஐடியாவில் தான் இருந்தோம். அது வந்து புதுசாக ஒரு கலர் வந்துருந்தது இல்லையா? அது வந்து எங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. நாங்கள் வண்டி தேடினதே பார்த்தாக்கா கலருக்காக தான் நாங்கள் எல்லா கடையிலையும் போய் பார்த்துட்டு இருந்தோம், எந்த வண்டி எடுக்கலாம், கலர்ஸ் எதில் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு. மெயினாக ஃபஸ்ட்டில் வச்சுருந்தது அக்சஸ் தான். ஆனால் அது வந்து நாங்கள் வாங்கலான்னு முடிவு பண்ணதுனாலையா இல்லை நம்மளுக்குன்னு அப்படி நடக்குதான்னு தெரியல. நம்ம வாங்கலான்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் எங்கே பார்த்தாலும் அந்த அக்சஸ் அந்த கலர் தான் எல்லோரும் வச்சுருக்காங்க. அதை பார்த்தே இதை நம்ம வாங்கணுமா, எல்லோரும் வச்சுருக்காங்களே, இதை நம்ம வாங்கணுமா, இந்த கலரை நம்ம வாங்கினா எல்லாரது மாதிரியே இருக்குமே, நம்மளுக்கு தனியாக தெரியாதே அப்படின்ற ஒரு குழப்பமே எங்களுக்கு வந்துருச்சு. ஆனால் அக்சஸ்லேயும் போய் கேட்டதுக்கு வந்து கலர் வந்து அந்த கலர் தான் அப்போதைக்கு இருந்தது. மற்றதெல்லாம் கொஞ்சம் டல்லாக, எங்களுக்கு அந்தளவுக்கு பிடிக்கல, அட்ராக்டிவாகவும் இல்லை. அப்புறம் வேறு என்ன பார்த்தோம்? வேறு என்ன, ஆக்டிவா ஜூபிட்டர்லாம் பார்த்தோம். ஆனால் அது வந்து எங்களுக்கு மாடல் அந்த அளவுக்கு பிடிக்கல. அப்புறம் சரி ஃபைனலாக வந்து ஹீரோ டெஸ்டினி போகலான்ட்டு ஒரு ப்ளூ இருந்தது அங்கே. அந்த ப்ளூ எடுக்க தான் நாங்கள் போனோம். ஒயிட்டு, பிளாக்கு, ப்ளூ இருந்துச்சு. அந்த ப்ளூ கொஞ்சம் சூப்பராக இருந்துச்சு, பார்க்குறதுக்கே கலர் நல்லா இருந்தது. ஒயிட்டுமே சூப்பராக இருந்துச்சு. ஆனால் காமனாக ஒயிட் நிறைய பேர் வச்சுருப்பாங்க இல்லையா? நம்ம கலர், நான் வந்து எனக்கு வண்டியில் கலர் வேணும், கலருக்காக தான் நான் வண்டி எடுக்கிறேன்னு நான் சொல்லிட்டேன் வீட்டில். அதனால் தேடி போனோம். அப்புறம் அந்த ப்ளூ வந்து ஸ்டாக் இல்லைன்ட்டாங்க. அப்புறம் பார்க்கும்போது நம்ம செல்லக்குட்டி இந்த மெஜந்தா இருந்தாங்க. ஃபஸ்ட்டு நைட்டில் நாங்கள் போய் பார்த்துட்டு இந்த கலரையும் ஃபஸ்ட்டு நாங்கள் வேணான்ட்டு வந்துட்டோம். நைட்டில் பார்க்கும்போது எங்களுக்கு வேறு மாதிரி தெரிஞ்சிச்சு கலரு. அது மாதிரி ரொம்ப டார்க்காக ஒரு மாதிரி ரெட்டும் இல்லை, ப்ரௌன் மாதிரி இருந்துச்சு. ரெட்டிஷும் இல்லாமல் பிங்கிஷும் இல்லாமல் என்னடா இது இப்படி இருக்கேன்ட்டு வந்துட்டோம். அப்புறம் மறுநாள் திரும்ப ப்ளூ தான் எங்களுக்கு வேணும்னு சொல்லி கேட்கலான்ட்டு போகும்போது இவர் வெளில நின்றுந்தார். ஒரு பார்த்தோன்னே எங்களுக்கு கலர் பிடிச்சிருச்சு. வெளிச்சத்தில் வெயிலில் மதியான டைமில் போய் பார்க்கும்போது பிடிச்சிருச்சு. சரி இதே எடுத்துருவோன்ட்டு செல்லக்குடியை தூக்கிட்டு வந்துட்டோம். இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அக்சஸ் தான் நல்லா இருக்குது அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க. அது என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நிறைய பேர் அந்த வண்டி தான் வாங்குறாங்க அப்படின்னும் போது லாங் டைமில் அந்த வண்டி நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் வந்து ஹீரோவில் ஸ்கூட்டர் அப்படின்றது கொஞ்சம் அதுக்கப்புறம் வந்த வண்டி தான் இல்லையா? அதோட அக்சஸில் வந்து இன்ஜின் பர்ஃபார்மன்ஸு அதெல்லாம் வந்து லாங் ரன்னுக்கு வரும். அப்புறம் ரீசேல் வேல்யூ இதெல்லாம் கூட நல்லாயிருக்கும் அப்படின்றதால தான் வந்து அதை சொல்லியிருப்பாங்க. பட் ரோட்டில் நீங்கள் போனீங்கனாலே தெரியும் எத்தனை வண்டி வந்து அதில் வருது அப்படின்றது நீங்கள் பார்க்க. ஒரு இடத்துல ஒரு 20 வண்டி 30 வண்டி நிற்குதுன்னா மேக்ஸிமம் ஒரு 15 வண்டியாவது அக்சஸ் தான் நிற்குது. ஆமாம். அப்போது அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆக்டிவாக இருக்குது. அது வந்து இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ்லாம் நல்லாயிருக்கும். அதனால் அதுவுமே இந்த ரெண்டு தான் மாற்றி வாங்கிட்டு இருப்பாங்க. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டி எடுத்ததுக்கு காரணம், சரி இதில் என்ன தான் இருக்குது, அப்படி என்ன தான் பிரச்சனை இருக்கிறதால வாங்கலையா அப்படின்றது நமக்கு தெரியல. நம்ம வாங்கி பார்ப்போமே அப்படின்றது வாங்கியாச்சு. இன்னொன்று கலர், அவங்களுக்கு பிடிச்சிருந்த கலரு. அதோட நமக்கு வந்து இதில் ஃபீச்சர்ஸும் நிறைய இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இருக்கிறதுலே அதிக மைலேஜ் இதில் தான் இப்போது கொடுக்குது. 125 ரேஞ்சில் 60 கிலோமீட்டர் மைலேஜ் இதில் தான் கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்ற வண்டி எல்லாமே 55, அந்த 53, 52 இந்த ரேஞ்சஸில் தான் கொடுக்குறதாகவும் சொல்லியிருக்காங்க. சரி இப்போ 60 கொடுக்குதுன்றாங்க. இன்னொன்று வீலு, இதில் வந்து முன்னாடியும் 12 இன்ச்சு பின்னாடியும் 12 இன்ச்சு. மற்ற வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து 10 இன்ச்சு தான் கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட்டில் மட்டும் 12 கொடுத்துட்டு அதோட ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க் பிரேக்கு கொடுக்குறாங்க. அப்புறம் லைட் வந்து பார்த்திங்கன்னா மற்றதெல்லாம் எல்இடியோ என்னமோ தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதில் வந்து ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அது வாங்கியிருக்கோம். அடுத்தது இந்த சீட்டுக்கான இது கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, இது ஒரு பெரிய ப்ளஸ். இது வந்து உட்காந்துட்டு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தது. லாங் டிராவல்லாம் போகும்போது நமக்கு அந்த இடுப்பு வலி முதுகு வலி எதுவுமே இருக்காது. மேபி எனக்கு தெரிஞ்சு எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது, ஃபீல் ஆச்சு. ஒரு சேஃப்டியும் கூட நமக்கு. அதனால இது வந்து இந்த வண்டியில் இன்னொரு ப்ளஸ். இது அதோட பெட்ரோல் டேங்க் வெளியே இருக்குது. நம்ம கலர் தான் முக்கியம்னு பார்க்கும்போது ப்ளஷரே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட தோணுச்சு. ப்ளஷரில் வந்து ஏகப்பட்ட கலர் இருக்குது. பெட்ரோல்
ஆமாம் ரொம்ப அழகான டிசைனில் கொடுத்துருக்காங்க. ஆனால் பெட்ரோல் டேங்க் வந்து வெளியே வராது, உள்ளே வருது. சீட்டை தூக்கிட்டு போட வேண்டியதாக இருக்கும். அதனால் அந்த ப்ளஷருக்கு நம்ம போகல. அப்படி அது மட்டும் வெளியே கொடுத்துருந்தாங்கன்னா ப்ளஷரே கூட எடுத்துருக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு கலர் பிடிச்சிருக்கு, மேக்ஸிமம் லேடிஸ் தான் இந்த வண்டியை ஓட்ட போகிறாங்க அப்படின்றதால அது கூட எடுத்துருக்கலாம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இதில் இந்த i3s அப்படின்ற ஒரு ஆப்ஷனு ஹீரோவில் நிறைய பைக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இந்த ஸ்கூட்டர்லேயும் கொடுத்துருக்காங்க. அது சிக்னலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறுத்தி வைப்போம் இல்லையா, அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய காரில் இருக்கும். பட் இது வந்து இந்த பைக்கில் இருக்குது. மற்ற பைக்கில் அது இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். அதனால தான் இது வந்து மைலேஜ் வந்து ஒரு 60 கொடுக்குது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ப்ளூடூத் அதெல்லாம் இந்த ஸ்கூட்டரில் கனெக்ட் பண்ணிக்கலான்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அது எல்லா வண்டிலையுமே இருக்குது, அது இதுலேயும் கொடுத்துருக்காங்க. அதனால சரி இது எல்லாமே கொஞ்சம் நியூ மாடலாகவும் இருக்குது, வண்டி கலரும் நமக்கு சூட்டபுளாக இருக்குது. சீட்டு பெருசு எல்லா வண்டியை விட, அதாவது மற்ற வண்டி எல்லா வண்டியும் விட இதில் சீட்டு பெருசுன்றது அவங்களே சொல்கிறாங்க, அந்த கம்பெனிலே சொல்கிறாங்க. ஆனால் சொன்ன மாதிரி சீட்டும் நல்லா பெருசாக இருக்குது. ஒரு 2 பசங்க நாங்கள் 2 பேர் உட்காரவும் எங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதுவும் எனக்கு மெயினாக இந்த இடம் ரொம்ப பிடிச்சி. ஏன்னா லாஸ்ட்டில் நான் எப்பவுமே நான் தான் உட்காருவேன். பெரிய வண்டியில் போகும்போதே அது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் உட்காந்துட்டு போகிறது. ஒரு 15 மினிட்ஸ் 20 நிமிஷம் அரை மணி நேரம் நம்ம போகிறதே எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் இதில் வந்து எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. பட் இதில் வந்து குறையா நமக்கு தெரிகிறது, இங்கே ஒரு க்ளோ பாக்ஸ் கொடுத்துருக்காங்களா, இங்கே ஃப்ரண்ட்டில் 2 க்ளோ பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க அக்சஸ்லலாம். இப்போ இதில் ஒன்று தான் இருக்குது, அது ஒரு மைனஸு. இன்னொன்று ஸ்டோரேஜ் வந்து ஜூபிட்டரில் நல்லா பெருசாக இருக்கும். இது வரைக்குமே ஸ்டோரேஜ் இருக்கும். பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா உள்ள ஸ்டோரேஜ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அக்சஸ் 21 லிட்டர்ஸ் வந்து ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க, இதில் வந்து 19 இருக்குது. அப்படி பார்க்கும்போது பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. பட் ஜூபிட்டரை கம்பேர் பண்ணும்போது ஸ்டோரேஜ் வந்து கம்மி தான். இந்த வண்டியோடைய ப்ரைஸு அது பார்த்திங்கன்னா நிறைய பேர் நம்ம ஃபஸ்ட்டு வந்து விலையை விசாரித்தோம், எல்லா வண்டியும் விசாரிச்சுட்டு நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவில் சொல்லியிருப்போம். அப்போயே வந்து கமெண்ட்டில் வந்து இல்லை இந்த ரேட்டு தப்பாக சொல்கிறீங்க நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. தமிழ்நாட்டுக்கும் பாண்டிச்சேரிக்கும் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் அப்படின்றது வந்து மாறும். அதனால தான் இங்கே பாண்டிச்சேரி அப்படின்றதால ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்குது. இந்த வண்டியோடைய ரேட்டு, ஆண்ட்ராய்டு ப்ரைஸு, அப்புறம் இந்த அக்சசரிஸ்லாம் போட்டிருக்காங்க இல்லைங்களா, அதெல்லாம் சேர்த்து 1,07,850 ரூபா இந்த வண்டியோடைய ப்ரைஸு. இதில் ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே சேர்த்து தான் வரும், எல்லாமே இன்க்ளூடட் ஆண்ட்ராய்டு ப்ரைஸ் தான் இது. ஆமாம் 5 வருஷம் வரைக்கும் இன்சூரன்ஸ் பாலிசி எல்லாமே சேர்ந்து வந்துடும் இதில். அதோட இந்த வண்டிக்கு வந்து 5 வருஷம் வாரண்டியும் கொடுக்குறாங்க. ஹீரோவில் சொன்னது வந்து மற்ற இதில் 3 வருஷம் தான் வாரண்டி கொடுப்பாங்க, இதில் 5 வருஷம் வாரண்டி நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. ஃப்ரீ சர்வீஸும் வந்து பார்த்திங்கன்னா 5 நம்ம கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க, எக்ஸ்ட்ரா இருக்கும் மற்றதை விட அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இன்னொன்று நிறைய பேர் அக்சஸில் சொன்ன கம்ப்ளைண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து ஈஸியாக கிடைக்காது அப்படின்றது ஒன்று. இன்னொன்று அக்சஸ் ஷோரூம் வந்து நிறைய இடங்களில் இருக்காது, எல்லா ஊர்கள்லேயும் இருக்காது. அதனால் சர்வீஸ் பண்ணுறது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் ஷோரூம் பக்கத்தில் இருந்தால் வாங்குங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அது ஒன்று, அது 2 மைனஸாக அதில் சொல்லியிருந்தாங்க. பட் ஹீரோவை பொறுத்த வரைக்கும் நிறைய இடங்களில் ஷோரூம் இருக்கும், பக்கத்துலேயே நிறையா இருக்கும். அதே மாதிரி எங்களுக்கு பக்கத்துலேயே இந்த ஷோரூம் இருக்குது. ஒரு அதிகபட்சம் 2 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும், அதுக்குள்ளேயே இந்த ஷோரூமுக்கு வந்து நம்ம போயிட முடியும். அதனால் சர்வீஸுக்கு விடணும், இந்த மாதிரியான விஷயங்கள் கூட பக்கத்துலேயே இருக்குது அப்படின்றதால ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால இந்த வண்டி வாங்கியிருக்கோம். நமக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு, ஒட்டுமொத்தமாக பிடிச்சிருக்கிறதுனால வாங்கியிருக்கோம். ஆனால் நமக்கு வந்து இது இன்னும் நம்ம ஓட்டவும் இல்லை இல்லையா, நம்ம ஃபுல்லாக ஓட்டி பார்த்துட்டு இதில் என்ன மைனஸ் இருக்குது, இன்னும் என்ன ப்ளஸ் இருக்குன்றத ரிவ்யூவில் சொல்கிறோம் கொஞ்ச நாள் கழிச்சு. ஆனால் இந்த வண்டி ஏன் நிறைய பேர் வாங்கலை, பார்க்கவும் நல்லா லுக்காக நல்லா தானே இருக்குது, ஸ்டைலிஷாகவும் இருக்குது, ஆனால் நிறைய பேர் வாங்கலை. ஏன் வாங்கலைன்னு உங்களுக்கு எதாவது தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.